தூங்கி எழுந்துக்கிச்சே உடம்பெல்லாம் ஒரே வலியா, இதுக வலிக்கிறது, கையை வலிக்கிறது, இடுப்பை பிடிச்சிக்கிறது. என்னடா கன்றாய், ஏன் தான் இவ்வளோ வலிக்கிறது அப்படின்னு நம்ம சில சமயம் நினைக்கிறோம் இல்லையா? இந்த உடம்பு வலி வந்து சின்னவா பெரியவான்றதில்லை, எல்லா வயசுக்காராலையுமே விட்டு வைக்கிறதே கிடையாது. ஆனால் உடம்பு வலி வந்து தான் மனசுக்கு ஒரு சோர்வாக போயிடுது. ஒரு வேலையை நம்மளால் சுறுசுறுப்பாக செய்ய முடிய மாட்டேங்கிறது. ஆனால் இந்த உடம்பு வலிக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னாக்கா வாயு தான் நமக்கு வந்து வலியை ஏற்படுத்துறது. அப்போ நான் கிழங்கு நெய், சமோசா, பப்ஸு, கப்ஸு எதுவும் சாப்பிடலையே, எனக்கு எப்படி இந்த உடம்பெல்லாம் வலிக்கிறது? நான் நார்மலான டயட் தானே சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம ரைஸ் கூட ரொம்ப குறைவாக தான் சாப்பிடணும். ரைஸ் கூட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம், அல்லது கொஞ்சம் பசிச்சுதுன்னு 2 வேளை 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டோம், அல்லது ரைஸே இல்லை, அதாவது அந்த ரைஸில் பண்ண ஒரு இட்லியோ தோசையோ அந்த மாதிரியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு உடம்பெல்லாம் வலி எடுக்கிறது. ஏன்னா காத்தால 2 இட்லி சாப்பிட்றேன், மதியம் சாப்பாடு சாப்பிட்றேன், நைட் 2 தோசை சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன், இல்லை பழம் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அது எல்லாத்துலேயுமே இருக்கிறது மறுபடியும் அந்த ரைஸ் தானே. இந்த ரைஸ் வந்து ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது. அப்படின்னாலுமே கூட சக்கரை நோய் இல்லைன்னா ரைஸ்லாம் நல்லா சாப்பிடலாம், அது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் இல்லை, உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணுறக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலுமே கூட அந்த ரைஸ் சம்மந்தப்பட்டது நம்ம சாப்பிட்ற சமயத்தில் நிறைய 2-3 வேளையாக நம்ம சாப்பிட்ற சமயத்தில் அது என்ன ஆகுதுன்னா வயிற்றில் போய் நமக்கு வந்து அது ஃபேட்டி லிவராக உருவாகிக்கிறது. ஃபேட்டி லிவர்ன்றது ஒன்றும் பயமான சமாச்சாரம் ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். அதாவது வந்து நம்ம லிவரில் படுகிற அந்த கொழுப்பு, அதுதான் ஃபேட்டி லிவர்னு. அது அபாயகரமானதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படின்னாலும் நம்மளை இதை படுத்தி வைக்கிறது அப்படின்னு 100க்கு 100 உண்மை. சர்க்கரை நோயாளிகள் எப்படி கஷ்டப்படுறோம் அந்த அளவுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிற மனுஷால நாம்பளும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா எதுவும் நல்லா செரிக்க மாட்டேங்கிறது, ஜீரணமாக மாட்டேங்கிறது. நிறைய நடந்தாலும், நிறைய குதித்தாலும், நிறைய எக்ஸசைஸ் மிஷின் வாங்கி போட்டு பண்ணினாலும், அதை எத்தையே பண்ணாலுமே எத்தையே கரைச்சாலுமே கூட அந்த ஃபேட்டுங்கிறது வந்து குறைய மாட்டேங்கிறது. அதனால் நம்ம வந்து அரிசி அப்படிங்கிறத வந்து ஒரு வேளை எடுத்துட்டு மீதி 2 வேளைக்கு வந்து இந்த கோதுமை, கேழ்வரகு, பார்லி, திணை, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரியான வரகு அரிசி, அந்த மாதிரியான காய்கறிகள், பழங்கள், இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். நிறைய பால் மோரெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நிறைய டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறது கூட அந்த ஃபேட்டி லிவருக்கெலாம் ரொம்ப ஒத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி தங்கக்கூடிய அந்த அதிகபட்சமான அந்த ஃபேட்டெல்லாம் என்ன ஆகிறதுனாக்கா அந்த ஃபேட்டி லிவரில் படிஞ்சு போகிறதுனால அதுவே உடம்புல வந்து வலியை கொடுக்கறது. அதனாலேயே நம்மலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை வந்து நம்ம வெளியில் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு காத்தாலேருந்து உடம்பு வலிக்குது, மத்தியானம்னா உடம்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, குடும்ப படைச்சுன்றதுன்னு சொல்லிக்கிறதுக்கும் நமக்கு வெக்கமாக இருக்குது. சொல்லாமல் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் நம்மளால் முடியலைங்கிற நிலைமை நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் வயது குறைந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே வருது. அப்படிங்கிறத நம்ம இந்த அரிசி அப்படிங்கிற சாப்பிடும் பொழுது அதனுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எண்ணெயில் பொரிச்சது கிரிச்சது, நிறைய உப்பு, நிறைய காரம், ரொம்ப இந்த வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய அஜினோமோட்டோ உணவுகள், இந்த வாசனை நாக்கு ருச்சியாக இருக்குன்னு சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை இன்றைக்கான ஒரு நாள் கொஞ்சம் பொறுமை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி படம் தான் அந்த ஃபேட்டி லிவர் வந்து நல்லாவே தானாகவே அது குறைஞ்சி போகிறது. அப்போ நம்மளுக்கே வந்து ரிலாக்ஸாக இருக்கும், உடம்பு வலிக்காது, பண்ணாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே சாதாரணமாக கட்டில் மொத்தை இதுகளை தான் சாதாரணமாக 3/4 பேரும் படுத்துக்கிறோம். அப்படி படுத்துக்கும் போது மொத்தையை வந்து கட்டில் ஒரு வாட்டி வாங்கி போட்டுட்டோம்னா அந்த மொத்தம் நல்லா நீட்டாக தான் இருக்குது அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுருவோம் இல்லையா. ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இலவம் பஞ்சு மொத்தம் தான், நல்ல மொத்தம் தான், நல்ல கட்டில் தான், நல்ல தலாணி தான் அப்படின்னாலுமே கூட
அந்த மொத்தையில் வந்து மூடு பள்ளம் ஏற்பட்டு போகுது. நம்ம படுத்துன்னு உட்காந்து எழுந்து பண்ணுறோம் இல்லையா, நம்ம அழுத்தம் தாங்காமல் அது என்ன பண்ணுறது, இந்த கருநாக பாம்பு மாதிரியாக நெளிஞ்சிட்டு அது கொஞ்சம் குணக்கமான காய்ப்பு வருது. அது பெரிய அளவில் அந்த ஒரு நெசுங்கிட்டு இல்லைன்னா கூட ஏதோ படுத்துக்கலாம். இது என்ன இருக்குது, நல்லா நீட்டாக தானே இருக்குது, பளிச்சுன்னு தானே இருக்குது, இலவ மொழி தானே அப்படி நினச்சின்னு படுத்துனோம்னா கூட அந்த பள்ளம் மூடுகள்லாம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல படுத்துட்டோம்னாக்கா நமக்கு அந்த உடம்பு வலி வருது. நம்ம சில பேர் என்ன பண்ணுறோம்னா தலைக்கு 2-3 தலகாணிகள் போட்டுன்னு படுத்துக்கிறோம், உயரமாக படுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். அந்த மாதிரி படுத்துக்கிறதுனால கழுத்து வலிகள்லாம் நிறைய வருது. சில பேர் கையை வந்து கழுத்துக்கு கொடுத்து அட்டு வச்சுன்னு இப்படி படுத்துன்னு தூங்கிடுவேன். தூங்கச்சு ஒன்றும் தெரியாது, காற்றுல இருந்தால் தோள்பட்டை கழுத்து வேலாப்பக்கம் எல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் வலிக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலாக்ஸ் ஆகிட்டு அது படுக்க சரியாகும். இதனால பல பேருக்கு வந்து படுத்துன்னு தூங்குறதுக்கு கூட பிடிக்காது. தூங்கினா நிம்மதியாக இருக்குது, தூங்கி ஏந்துக்கச்ச காற்று ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, தூங்கவே வேணாம், பேசாமல் உட்காந்துட்டு சேர்லையோ இல்லை கட்டிலையோ அப்படி உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு தூக்கம் தூங்கி ஏந்துடலாம் அப்படின்னு. அப்படி தூங்குறதும் வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான தூக்கம் கிடையாது. நல்லா தான் தூங்கணும் படுத்துட்டு. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாய் இல்லைன்னா விரிப்பு வாங்கி நல்லா தரையில் போட்டு ஒரே ஒரு தலானியை போட்டு நம்ம நைட்டில் ஒரு வாரம் போல் டெய்லி அப்படியே படுத்துக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக அம்மாடாக நல்லா படுத்துக்கலாம். அப்படி அம்மாடாக படுத்துக்க முடியலையே, இடுப்பு பறிஞ்சா இடுப்பு வலிக்குது, முதுகு பறிஞ்சா முதுகு வந்து கழுத்து வச்சா கழுத்து வலிக்குது அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கூட நம்ம முதல் நாள் 2ஆம் நாள் தான் அந்த மாதிரி கொஞ்சம் வலிக்கும் நமக்கு. 3ஆம் நாள் 4ஆம் நாள்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த உடம்பு வலி இல்லாமல் எதமாக அது பழக்கமாயிக்கும். அப்படின்னு தரையிலெல்லாம் படுத்துக்க முடியாது, உட்கார ஏந்துக்க முடியாதுன்னு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, உடம்பு வாட்டம் வயசானவளாக இருப்பா இல்லையா. அப்படி இருந்தாக்கா அவள் என்ன பண்ணலாம், முட்டி வலியெலாம் இருக்கிறவளாம் தரையில் உட்கார முடியாதுன்றா இல்லையா, அவளாக என்ன பண்ணலான்னா வெறும் கட்டிலாம் இந்த மொத்தம் எடுத்துனன்னா வெயிலில் போட்டுட்டு நல்லா அந்த வெறும் கட்டில் போட்டுட்டு அந்த வெறும் கட்டில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக படுத்துட்டு ஒரு வாரம் போல் ஒரு தலானியை மட்டும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கையை காலை நல்லா நீட்டி நல்லா அப்படி நல்லா ரிலாக்ஸாக படுத்துட்டு நல்லா தூங்கினோம்னாக்க இந்த உடம்பு கைகள் வலியெல்லாம் நல்லா விடுறது. இது வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை. அதனால் இதெல்லாம் போய் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து உயரமான தலானி வச்சுக்கிறதுனால கழுத்து வலி வருது, அல்லது மொத்தையில் தான் படுத்துப்பேன், மொத்தையில் முதுகுக்கு கழுத்துக்கு உடம்புக்கெல்லாம் அட்டு கொடுத்துன்னு படுத்துக்கிறதுனால அங்கங்கேயும் பிடிச்சிட்டு வலிக்கிற மாதிரிலாம் வலிக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்குது. எதனால் அப்படி யாருதுனாக்க இந்த தசைகள்லாம் கொஞ்சம் பெருமனாக இருக்குமோ, இல்லை வயசானவனுக்கு உடம்பு தளர்ந்து போகிறது இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த எலும்புகளுக்கு நடுவில் அந்த சதைகள்லாம் உள்ளே போய் பூந்துக்கிறதுங்க. அதனால் அந்த மஜ்ஜைகள்லாம் கொஞ்சம் போய் நசுங்கிட்ட மாதிரி ஆகி போகிறதுனால அது வலிக்கிறது. அந்த மாதிரிக்கா குனிய முடியல, நிமிர முடியல, அப்படியே பளிச்சுன்னு ஒரு இதில் ஒரு திடீர்னு இழுப்பில் சுடின்னு வைக்கிறது, திடீர்னு முண்டில் பளிச்சுன்னு வைக்கிறது, அது தொடையில் சுடின்னு பிடிச்சி வைக்கிற மாதிரி வலிக்கிறது, கட்டை வரலேருந்து இந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னா அது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப பிராணம் போகிற மாதிரி வலிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வேலையை நம்மளால் தொடர்ந்து செய்யறதுக்கு நமக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரினா நம்ம வெறும் கட்டில் படுத்துக்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்படி படுத்துட்டு இருந்தால் போதும். மொத்தம் வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி வாங்கி போட்டால் அது 10 வருஷத்துக்கு கூட நல்லா தான் இருக்குது, அதை மாற்ற வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மொத்தம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வேறு மொத்தையை நல்லா மாற்றிக்கணும். என்ன தான் இலவ பஞ்சு மொத்தையாக இருந்தால் கூட அது நமக்கு கண்டினியூஸாக ஒரு 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம அந்த மொத்தையில் படுத்துட்டோம்னா அது நமக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது. இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் நம்ம லைட்டாக வெயிலில் மாலை வெயிலில் கொஞ்சம் நாள் நம்ம வாக்கிங் போயே ஆகணும். இப்படி வாக்கிங் போகும்பொழுது நம்ம உடம்புல வந்து இந்த வாயு எல்லாம் பிடிச்சிட்டு அதனால் நமக்கு உள்ளெல்லாம் புண்ணாகிறது, லைட்டாக புண்ணாகிறது. புண்ணுன்னா நாக்கிலெல்லாம் புண்ணு வர மாதிரி அந்த மாதிரி புண்ணு இல்லை, லைட்டாக செராச்சின்ன மாதிரி உள்ளெல்லாம் முதுகில் மாரில் இடுப்பில் விலாவிலெல்லாம் புண்ணாகிறதுனால அங்கெல்லாம் உள்காயம் பட்ட மாதிரி, அதாவது கொஞ்சம் அடிபட்டு இருந்த சில சமயம் எனக்கு கால் தடிக்கணுன்னா கொஞ்ச நாளைக்கு வலிக்கும், ரத்தமெல்லாம் வராதான வலிச்சுட்டே இருக்கும் அந்த கால்.
அந்த மாதிரிக்கா உள்காயம் பட்ட மாதிரிக்கா வந்து அந்த வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து அன்றாட வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா பார்த்தாலும் நமக்கு உடம்புலாம் இருக்குது, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, நமக்கு என்ன ஆகிடுதுன்னு தெரியலையே, நம்மளால் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நம்மளால் செய்யவே முடியலையே அப்படின்னு நமக்கே சோர்வு கொடுத்துருது. அதனால் நம்ம உடம்பை தெம்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னாக்கா, இந்த அரிசி ரைஸ் அப்படின்னு நிறைய நம்ம 3 வேளையும் சாப்பிடாம அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. பார்லி, தினை அரிசி, அதுக்கப்புறம் இந்த அரிசி வரகரிசி, கோதுமை, கேழ்வரகு இதுகளெல்லாம் கொஞ்சம் உணவுகளை சேர்த்துக்கிறது. காய்கறிகளெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறது. பழங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறது. பருப்புகள், பச்சை பயிறு, முளைக்கட்டின பயிறு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பச்சையாகவோ இல்லை ஒரே ஒரு கொதி வேக வச்சு லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு அது எதனா மசாலா போடமான அது ஒரு வெங்காயமோ இஞ்சி பூண்டு விழுத்தோ இல்லை மசாலா பொடியோ போட்டுக்கிட்டு அதை ஸ்பூனாக வச்சு அதை கப்பில் வச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் இந்த உணவு பழக்கத்தையும் மாற்றிட்டு இந்த படுத்துக்கிற அந்த பெட்டு அதனுடைய இது எப்படி இருக்குது, உயரம், நம்மளுடைய எதனால இந்த வலி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுது. நம்மளை மாற்றினோம்னாக்க ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா நோய் நொடி இல்லாத உடம்பு வலி, கை கால் வலியெலாம் இல்லாமல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனால் நமக்கு என்ன தோணும் அப்படின்னாக்க, நமக்கு தான் ஒன்றுமே இல்லையே, பிபி இல்லை, சர்க்கரை இல்லை, ஹார்ட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி நமக்கு கஷ்டமாக இருக்கும். கேட்குற உடம்பு இப்படி கேட்பா, என்னடி நல்லா தானே இருக்கா, எப்போத்தாலும் மூஞ்சி வச்சு கிச்சு இருக்கியா, என்ன அப்போத்தாலும் உடம்படி கை வலி கால் வலின்னு சொல்கிறீன்னு கேட்டாக்கா நமக்கு அது உடம்பால் சேர்த்து மனசும் சோர்வாக போயிடும். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு வலிக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம அவளோட கூட கேள்வி கேட்டுன்னு உட்காந்துருப்போம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சில வழிகளை பின்பற்றி நம்ம அந்த உடம்பு கை கால் வலிகளெல்லாம் நல்லா நீக்கிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நல்லா உடம்பு கை காலெல்லாம் நல்லா விட்டு இதமாக குளிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த எள் உருண்டைகள் அல்லது எள்ளு பர்பிகள்லாம் விற்கிறது. இல்லை எள்ளு வெள்ளத்தையும் போட்டு கலரி பர்பியை நம்ம வீட்டில் கலரியில் பொடியா எள்ளு பொடியா அந்த மாதிரி பண்ணிட்டு எள்ளு வந்து உடம்புடைய வலிகளெல்லாம் எடுக்கக்கூடியது. பிரண்டை தொகையல் இதெல்லாம் நமக்கு வந்து பிரண்டை என்னென்னா மேலே தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக திருத்தி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வரமிளகா, 4 வரமிளகா, துளி உண்டு புளியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடோம்னா அந்த பிரண்டை தொகையல், வெந்தய தொகையல், வேப்பம்பூ ரசம் இதுக்கெல்லாம் உடம்பு கைகால் வலியெல்லாம் நல்லா நீக்கி நம்மளை ரிலாக்ஸாக நல்லா கலகலப்பாக எப்போ நல்லா இருக்க வைக்கும். அதனால் இந்த மாதிரி சில வெற்று பண்ணி நம்மளை நல்லா தெம்பாக திடமாக நல்லா உற்சாகமாக வச்சுக்கலாமா. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.